இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாதம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் கேரட் போட்டு வெண்டைக்காய் கேரட் சாதம் தாங்க செஞ்சோம். ரொம்ப ருசியாக இருந்ததுங்க. சிம்பிளான முறையில் இது எப்படி செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் கேரட் சாதம் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாங்க. அடுப்பில் கடாயை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பெரிய சைஸில், அதையும் சேர்த்திக்கிறேங்க. கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. பாருங்கள், அப்படியே வணக்கிக்கிறேங்க. அப்படியே நல்லா வணக்கட்டும். வரமிளகா ஒரு 3 வரமிளகா கிள்ளி போட்டு சேர்த்திக்கிறேங்க. அப்படி நல்லா வணங்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்டு வெண்டைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கேரட்டு துருவி வச்சுருக்கேங்க. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்குங்க. கேரட்டு 2 கேரட்டு துருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்து அப்படியே வணக்கிக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு வணக்கிக்கலாங்க. அப்படியே வணங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேகமாக வச்சு அப்படியே வணக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா இடித்து போட்டு இடித்து சேர்த்திக்கலாங்க. மிளகு சீரகம் ஒரு ஸ்பூனு போட்டு பொடி பண்ணி சேர்த்திக்கிறாங்க. தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. அப்படி நல்லா நல்லா வணங்கி வரட்டுங்க. தீ கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. முதல்ல உப்பு சேர்த்திருக்கேங்க. இப்போ கம்மியாக உப்பு சேர்த்திக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திக்கலாங்க. தண்ணி தெளித்து விட்டு இதுக்கு வேக வைக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், தண்ணி தெளித்து விட்டு தாங்க நான் வேக வைக்கிறேங்க. தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கலாங்க. அடுத்து லெமன் சேர்த்திக்கிறேங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா தீயை குறைச்சி வச்சுக்கலாங்க. நல்லா வெண்டைக்காயை நல்லா ஒன்று சேர்ந்து கேரட்டும் வெண்டைக்காயும் நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், சாதம் குக்கரில் தாங்க வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. சாதம் ஆறி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஃபேன் காற்றுல வச்சு நல்லா கிளறி விட்டுட்டாங்க. உப்பு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சுவையான கேரட்டு வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.